நாங்க எல்லாரும் கேஷுவல்ல தான் வருவோம். பாஸ் கூட அன்னைக்கு கேஷுவல்ல தான் வருவாரு. உங்க பசங்க அவரை பியூன்னு நினைச்சிட்டாங்க. என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியுமா? சார் போய் ஆர்டர் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். What did you say? உங்ககிட்ட தான்ப்பா சொல்றேன், சீக்கிரம் போங்க. போங்கண்ணா. எப்படியோ அவங்க 2 பேரையும் அப்ப நான் காப்பாத்திட்டேன். பாஸ், யங் கைஸ் யூ நோ, இன்னைக்கு கேஷுவல் ஃப்ரைடே இல்ல, அதான் அப்படி பேசிட்டாங்க. பாஸ், நீங்க இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆக்டர் மாதிரி இருக்கீங்க. உங்களோட ஃபேன் சார் அவங்க. இது வெறும் ட்ரைலர் தான் அங்கிள். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இவங்க 2 பேரும் அடிச்ச கூத்து இருக்கே. So young boys, let's start the slideshow of our mobile phone presentation. Sure. So ladies and gentlemen, I'll start the presentation. நம்மளோட லேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட். சீப்பானது, செக்ஸியானது, ஓ லாலா, சும்மா டச் பண்ணாலே போதும். அந்த டச்சுக்கு அப்புறம் நீங்க உங்களையே மறந்துடுவீங்க, உலகத்தையே மறந்துடுவீங்க. பேக்க பாருங்க, ஃப்ரண்ட்டை பாருங்க, டாப்பை பாருங்க, பாட்டமை பாருங்க. ஃபுல்லி அட்ஜஸ்டபிள், ஃபுல்லி அவைலபிள் 24/7. இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இது மட்டும் உங்ககிட்ட இருந்தா நீங்க சொர்க்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. I'm so sorry. ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சு. அது என்னோட பர்சனல் கலெக்ஷன், எப்படியோ தெரியாம வந்துருச்சு. சாரி. Get out. அந்த சம்பவத்துல கூட நான் அவங்கள காப்பாத்தினேன். அப்படி இருந்தோம் அவங்க 2 பேரும் எனக்கே ஆப்பு வச்சிட்டாங்க. இந்த போரிங் ஆபீஸ்ல போரிங் வேலை பார்த்தா எவ்வளவு பேருக்கு போர் அடிச்சிருக்கும் இல்ல? ஆனா என்னோட மொபைல் பிரசன்டேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டாங்கல்ல. நான் பண்ணதான் கரெக்ட். ஆனா நம்ம மொட்டை பாஸ்க்கு நம்ம அருமையா புரிய மாட்டேங்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பா புரியும். நம்ம ரைட் ப்ரோ? ஏய், என்ன பண்றீங்க 2 பேரும்? காலை தூக்கி எங்க வச்சிருக்கீங்க? வெல்கம் மிஸ்டர் பாஸ். திஸ் இஸ் நாட் ஃபேர். ஓகே, நாங்க உங்களோட சைனா போன்ஸை ஹை ப்ரொஃபைல் போன்ஸ்னு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்க மீட்டிங்கை நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களோட இந்த டவுன் மார்க்கெட் ஆஃபீஸ்ல எங்களால வேலை செய்ய முடியாது. இவர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது நாங்க ஏதோ எங்களுக்கு ஃபேவர் பண்றது தான் நினைச்சோம். பட் நீங்க என்னடா எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ஹவ் சீப். எக்ஸாக்ட்லி. எங்க டாடி உங்களுக்கு தெரியும்ல, அவரால இந்த மாதிரி 10 கம்பெனியை வாங்க முடியும். 10 இல்ல 20. Get out. You wait. இவனையும் கூட கூட்டிட்டு போங்க. உங்களை இங்க சேர்த்து விட்டான்ல, நீ இனிமே இங்க வரவே கூடாது. நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி? As usualனா சூப்பர். ஆமா, இந்த மாதிரி வேலை எல்லாம் யாரு கேட்டாங்க? ஒரே போர். எக்ஸாக்ட்லி. அப்பா எவ்வளவு பணம் வச்சிருக்காரு, எல்லாம் எதுக்கு அனுபவிக்க தானே. இவ்வளவு அழகான பொண்ணுங்களை விட்டு வேலை பார்க்க சொன்னா எப்படி? நாங்க எதையும் சுத்தி வளைச்சு பேசலங்க. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? உங்க பொண்ணு அனுவ கோவில்ல விளக்கு போடும்போது நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அனு ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்க பையன் பாலாஜிக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பேசலான்னு வந்திருக்கோம். தங்கச்சி, நீ கேட்க வந்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அனுவை பத்தி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்க சின்ன வயசுலயே அனுவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட பையன் ரிஷிக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா அவங்க குடும்பத்தோட அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்கல்ல. அவங்க ஊரை விட்டு போனதுல இருந்து இது வரைக்கும் எட்டி கூட பாக்கலல்ல. அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. என்னோட ஃப்ரெண்டு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணோட கல்யாணம் நாங்க நிச்சயம் பண்ணபடி கண்டிப்பா நடக்கும். இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாருங்கம்மா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. இது காளி முன்னாடி நிச்சயம் பண்ணது. அவங்க 2 பேருக்கும் சாமி போட்ட முடிச்சு இது. அதை யாராலையுமே மாத்த முடியாது. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அட, பேசுறது எல்லாம் நல்லாதாங்க இருக்கும். பேசின கல்யாணம் எல்லாம் நடந்துருதா என்ன? இது பாருமா, என்னோட நண்பன் எனக்கு உறுதியா வாக்கு கொடுத்திருக்கான். ரிஷிக்கு 23 வயசு ஆகும்போது கண்டிப்பா இங்க வந்துருவான். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு அவங்க அங்க இருந்து வரதுக்கு. அது இல்லங்க, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட வராதவங்க இப்ப எப்படி வருவாங்க? இல்லம்மா, அவன் வருவான், நிச்சயமா வருவான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. காலம் மாறலாம், வாழ்க்கை கூட மாறலாம். ஆனா எங்களுடைய நம்பிக்கை என்னைக்குமே மாறாது.
என் நண்பனும் மாற மாட்டான். அவன் கொடுத்த வாக்கு என்னைக்கு மாறாது. நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் 2 வாரத்துல அவங்க வரத்தான் போறாங்க. அவங்க வந்து என் பொண்ணு அனுவ கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அனு, உங்க அப்பாக்கு சொல்லி புரிய வை. அப்பா அவரோட பழைய ஃப்ரெண்ட நம்பி நம்பி ஒன்னும் நடக்க போறதில்ல. அதுல உன்னோட வாழ்க்கை தான் வீணா போக போகுது. அப்புறம் நீ மட்டும் தான் தனியா இருக்கணும். தங்கச்சி கூட போயிடுவா. இந்த உலகம் என்ன சொல்லும்? உன்கிட்டதான் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லும். அதனாலதான் சொல்றேன், வராதவங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். அவங்களும் வர போறதில்ல. இல்ல ஆண்டி, அவரு கண்டிப்பா வருவாரு. நான் அவருக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா அது மட்டும் இல்ல, எங்களோட இந்த காதல் இப்போ இல்ல, அறியாத வயசுலயே தொடங்கிருச்சு. இது சாமி போட்டு முடிச்சு. இதை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பைத்தியம் மாதிரி பேசுறா. வாங்க நாம கிளம்பலாம். சரியாத சொல்லிட்டு போறாங்க. உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு. 17 வருஷம் ஆயிடுச்சுக்கா. 17 வருஷம் ஒரு போன் கூட பண்ணல. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்கன்னு. எப்பதான் வருவானோ? உனக்கு என்னதாங்க ஆச்சு? அவங்களாம் இப்ப ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின் பசங்களை பத்தி தெரியாதா? அவன் நேரம் பிடிச்சிருப்பான் ஏதாவது ஒரு வெள்ளக்காரியோ. இல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா? நான் உண்மையதான் சொல்றேன். Wow. Very hot and sexy. What? Maru, don't you think so? Well, I love it. I love you, handsome. Huh? Only handsome? Oh, I love you. I love you. அது எப்போனா இங்க பெட்ல இருக்கிறப்ப. Really? Really? Come. இதெல்லாம் பத்தாது பார்ட்னர். நாம 2 பேரும் $1 பில்லியன் ஒரு ஹோட்டல் கட்டணும். ஓகே? $1 மில்லியன். டன். Cheers. Cheers. நீங்க ஒரு பிரம்மாண்டமான வீட்டை வச்சிருக்கீங்களே, சுத்தி கட்ட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே கிண்டல் தான். வாங்க வாங்க வாங்க. ஹலோ, என்ஜாய் என்ஜாய். What happened? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. Oh, really? I am too hot for you, huh? Then you get excited. Come on, baby. Wonderful house. Thank you பார்ட்னர், thank you. எல்லாமே பார்த்து பார்த்து கட்டினதுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ரசனைக்கு ஏத்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கினது. இங்க பாரு, இந்த ரூம் வியூ பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். என்ன இந்த வியூவா? இதுதான் என் பையனோட பெட்ரூம். வியூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? என்ன பார்ட்னர்? அட, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன அந்த ஆச்சு? பக்கம் கொஞ்சம் திரும்பி பாக்குறீங்களா? என்ன வரும்போது டோரை நாக் பண்ணிட்டு வாங்கப்பா. அப்பா நீங்க எங்க? அப்பா இது அங்கிள் பொண்ணுப்பா. என்ன பொண்ணா? உன் பொண்ணா இது? இவ என்னோட பொண்ணு இல்ல, என் வைஃப். எனது வைஃபா? உங்களோட பொண்ணு இல்லையா? பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்கா. Take my bag. Darling, இந்த பையன் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. இல்ல அப்படிலாம் இல்ல மிஸ். சாரி ஆண்டி. டாட், நான் அவரோட பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் சார். கோபப்படாதீங்க. The deal is off. இங்க
பாருங்க சார், அவன் தான் சொல்றான்ல தெரியாம தப்பு நடந்துருச்சுன்னு. இது உங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சிருந்தா கை வைக்கிறதுன்னா அவங்கள பார்த்திருக்க கூட மாட்டான் சார். உங்க பையன் இவ்வளவு டச் பண்ணிருக்கான். இனி இவ்வளவு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இனி விட மாட்டேன். உங்க பையனை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா அப்பா அப்பா